இந்தியாவில் இப்போது உணவு அரசியல் என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களிலே வட இந்தியாவிலே அது போன்ற நிறைய செய்திகளை ஊடகங்கள் வாயிலாக, செய்தித்தாள்களின் வாயிலாக பார்த்தும் கேட்டும் வந்திருக்கிறோம். இதற்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள் மாட்டுக்கறியை வைத்திருந்தார்கள், மாட்டுக்கறியை சாப்பிட்டார்கள். மாட்டுக்கறி என்பது, மாடு என்பது, பசு என்பது, கோமாதா எங்களுக்கு தெய்வம் போன்றது. எங்களுடைய மத உணர்வுகளை முஸ்லிம்கள் புறக்கணித்து எங்களுக்கு எதிராக அவர்கள் மாட்டுக்கறியை உண்ணுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இதனுடைய நோக்கம் அதுதானான்னு பார்த்தா நோக்கம் வேறவா இருக்கு. அதை யாரும் அதிகமாக பேசுனதா கூட தெரியல. என்னன்னு பார்த்தா, உலக அளவில் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த வணிகத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அவர்கள்தான் இந்த மாட்டை வைத்து அரசியல் பண்ணுகின்ற இந்த மாட்டு அரசியலுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே இதில் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், சாமானிய மக்கள்கிட்ட இந்த அரசியல் மூலம் மாடுகளை வாங்கவோ விற்கவோ கூடாது என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அதை அவர்களுக்கு சாதகமாக, அவர்களுடைய வணிகத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ என்கின்ற ஒரு ஐயம் இயல்பாகவே ஏற்படுகிறது. சரி, அது போகட்டும். இப்போ இந்தியாவில் மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி அடித்து கொல்லப்படுகின்றவர்கள் எல்லாருமே, இதுவரையில் கொல்லப்பட்டவர்கள் அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள். பொதுவாக அந்த மாமிச கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறதுனால அவங்க கொல்லப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இந்திய மக்கள் தொகையில் ஏறக்குறைய 90% பேர் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் தான். 90%க்கும் மேலே அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த அசைவம் சாப்பிடக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள் தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சின்ன கூட்டம், சிறிய கூட்டம் அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அதன் பெயரால் அடித்து கொள்வது என்பது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு, அந்த நாட்டு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது. சரி, அது போகட்டும். இந்த மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்றான்னு சொன்னா, பிராமணர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு சில சாதிகள், சைவர்கள், சைவ வெள்ளாளர்கள் அவங்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் பிராமணர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதை எப்போ விட்டாங்க? அவங்க சாப்பிட்டதே இல்லையா? அப்படி பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் கிடையாது. ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, இது வரலாறு. அவர்களுடைய பூர்வீகம் என்பது மத்திய ஆசியா. மத்திய ஆசியாவிலிருந்து தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத வரலாறு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாமளும் பாட புத்தகங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்கள் அவர்களுடைய பூர்வீக பூமியில் அவர்களுடைய இரத்த உறவினர்களாக இருக்கின்ற மத்திய ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லீம்கள். அவர்கள் மாட்டுக்கறி மட்டும் இல்லை, மாமிசங்களை உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதன் பிறகு ஆரியர்கள் அங்கிருந்து ஈரானுக்கு வர்றாங்க. இன்றைக்கு ஈரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி இருக்கு, அது பண்டைய பாரசீகம். இந்த ஈரான் அப்படிங்கிற பேர் எதனால வந்துச்சுன்னா, ஈரான் அப்படிங்கிறதுக்கான அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் ஆஃப் ஆரியன், ஆரியர்களுடைய பூமி, அதுதான் ஆரியன். ஆக ஆரியர்கள் அடுத்த பூர்வீகம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான். அந்த ஈரானில் குடியிருந்தாங்க. அங்கிருந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக, பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வர்றாங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த கணவாய்களை கடந்து வர்றாங்க.
இப்ப ஈரான்ல ஆரியர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து சைவர்களான்னா அவர்களும் சைவர் கிடையாது, அவர்களும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள். அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் பகுதியில் வந்து தங்குறாங்க. இன்றைக்கு ஆரியர்களுடைய வேதங்களான ரிக் வேதங்கள்ல, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள்ல ஆரம்ப கால வேதம், ரொம்ப பழமையான வேதம் வந்து ரிக்வேதம். அந்த ரிக்வேதம் உருவான கிமு 1500 ஆண்டுகள்ல ஆரியர்கள் தங்கி இருந்தது வந்து ஆப்கானிஸ்தான் பகுதியில் தங்கியிருந்ததா நமக்கு வரலாறு சொல்லுது. ஆக ஆப்கானிஸ்தானில் வந்து தங்கிய ஆரியர்கள் அங்கிருந்து தான் திரும்ப வந்து சிந்து பகுதிக்கு வர்றாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்ல இவர்களுடைய இரத்த உறவுகள் கொஞ்சம் பேர் தங்கியிருக்காங்க. அவர்களும் இப்போ முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆரியர்களுடைய இரத்த வழி உறவை சேர்ந்த, அவர்களுடைய இனக்குழுவை சேர்ந்த ஆரியர்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவங்க வந்து சிந்து நதி பகுதிக்கு வர்றாங்க. அவர்கள் வரும்போது அங்க நாகரிகத்தில் சிறந்தவர்களான திராவிடர்கள் குடியிருந்தார்கள். அவர்களை விரட்டி விட்டு தான் வந்து அந்த பகுதியில் ஆரியர்கள் குடியேறாங்க. அப்படி குடியேறிய பிறகு அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து சப்த சிந்துன்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப அதன் பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு தான் வந்து கங்கை சமவெளிக்கு வர்றாங்க. அந்த கங்கை சமவெளிக்கு வந்ததுக்கு பிறகு அது ஆரியவர்த்தம்னு சொல்றாங்க. இப்ப சப்த சிந்து பகுதியில் இருந்த ஆரியர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பூர்வீக குடிகள்ல எல்லாருமே வந்துடல, அங்க கொஞ்சம் பேர் தங்கிட்டாங்க. அப்படி தங்கினவர்கள் எல்லாமே இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் வந்து ரிக்வேத காலத்துக்கு பிறகுதான் வந்து வருணங்கள் பிரியுது. அதுக்கப்புறம் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படிங்கிற பிரிவுகள் வருது. இந்த ரிக்வேத காலத்திலேயே கூட ஆரியர்கள் குறிப்பா மாமிசம் உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா பசுவை உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது 10வது மண்டலம் 72வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் வந்து சொல்லுது. அவர்கள் வாளாலும் கோடாரிகளாலும் இந்த விலங்குகளை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்தினுடைய 10வது மண்டலம். அது மாதிரி அதே 10வது மண்டலத்துல 86ல் 14 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 15 பசுக்களையும் 20 காளைகளையும் சமையல் செய்தார்கள். யாகம் வேள்வி அப்படிங்கிற பேர்ல வந்து மாடுகளையும் ஆடுகளையும் அவர்கள் வந்து கொலை செய்து சமைத்து சாப்பிட்டார்கள். அதே 10வது மண்டலம் 91வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்துல அக்னிக்காக குதிரைகளும் எருதுகளும் காளை மாடுகளும் கன்று ஈரா பசுக்களும் ஆட்டுக்கிடாய்களும் பலியிடப்பட்டன. நான் சொல்றது ரிக் வேதம். இதுதான் ஆரியர்களுடைய வேதம். இன்றைக்கு இந்துக்களுடைய வேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரிக்வேதத்தினுடைய ஆரம்பகால ரிக்வேதத்தை சேர்ந்தவர்கள், ஆரம்பகால ஆரியர்கள் எல்லாருமே வந்து இந்த கறிகளை எல்லாம், மாமிசங்களை எல்லாம் சாப்பிடக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். எப்போ இவங்க வந்து மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 6வது நூற்றாண்டுக்கு பிறகு புத்தர் வந்து இந்த வேள்விகளை யாகங்களையும் தடுத்து உயிர் பலி செய்யக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர் கையில் எடுத்ததுக்கு பிறகு, அவரை மன்னர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து தங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும், மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும், புத்த மதத்தினுடைய அந்த தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் சைவர்களாக மாறினார்கள். இதுதான் இந்துக்களுடைய வரலாறு. சரி, அது போகட்டும். இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டிலேயும் இங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ மாட்டுக்கறி தமிழர்கள் சாப்பிட்ருக்காங்களா? சங்க காலத்திலேருந்து இது யாரும் சாப்பிட்டது கிடையாது. சைவர்கள் தான் வந்து சிவனை வணங்கக்கூடியவர்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொன்னால் சிவனை வணங்கக்கூடியவர்கள் சைவர்களாக இருந்ததுக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அதெல்லாம் இடைக்காலத்தில் வந்தது. புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, புத்த மதத்தினுடைய தாக்கத்தால் ஆரியர்கள் அந்த மாமிச உண்ணக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்த பிறகு, அதன் பிறகுதான் வந்து தென்னிந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு ஆரியருடைய தொடர்பு ஏற்பட்டு, அவர்களைப் போலவே நாங்களும் உயர்ந்த சாதிகள் என்று சொல்லிக் கொள்வதற்காக வேண்டி தமிழர்களிலே ஒரு சிலர் சைவர்களாக மாறினார்கள். கண்ணப்ப நாயனாருடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாமிசம் வச்சு
படைத்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் வேலோட தான் இருப்பார். அவர் வேடுவர் குலத்தை சேர்ந்தவர், தெய்வானை பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப சங்க காலத்துல வந்து மாமிசம் உண்ணக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் வந்து சங்க இலக்கியங்கள்லயே இருக்கு. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னா 11 மேல் கணக்கு இலக்கியங்கள் சொல்லுவாங்க. 10 பாட்டு 8 தொகை. இந்த 8 தொகையில நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல் இப்படி சொல்ற இந்த 8 தொகையில அகநானூற்று பாடல் 309ல கொழுப்பு எறிந்து குருதி தூய் புலவு புழக்கு உண்ட வன்கண் அகலறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள். அகநானூறு 309வது பாடல். இது மாதிரி அடுத்தது கலங்கு முனை சீரோர் கைதலை வைப்ப கொழுப்பு ஆதின்ற கூர்மடை பழவர். கொழுப்பு அப்படின்னு சொன்னா கொழுத்த அப்படின்னு சொல்றது பசு. கொழுத்த பசுமாட்டை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்பதற்கான அந்த ஆதாரம் அகநானூறு 129வது செய்யுள்ள இருக்கு. அதே மாதிரி அகநானூறு 249லையும் இந்த மாதிரி இவர்கள் சாப்பிட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நற்றிணை 310 அதுலேயும் அவர்கள் வந்து மாமிசம் உண்டார்கள், பண்டைய தமிழர்கள் மாமிசம் உண்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அது போலவே சிறுபானாற்று படையிலும் இந்த ஆதாரங்கள் இருக்கு. ஆக சங்ககால தமிழர்களே வந்து சாப்பிட்ருக்காங்க. என்னென்ன சாப்பிட்ருக்காங்க? ஆடுகளை சாப்பிட்ருக்காங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்காங்க, மாட்டினுடைய மாமிசம், குறிப்பாக பசு மாட்டினுடைய மாமிசத்தை சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து மாடு சாப்பிடக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அரசியலை நாம் புரிஞ்சுக்கணும். இதை சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா சங்க தமிழர்களை பற்றி அறியாத சங்கி தமிழர்கள் தான் இதை சொல்கிறாங்க. சங்க தமிழர்கள் என்பது வேறு, சங்கி தமிழர்கள் என்பது வேறு. ஆமாம், இங்கே சங்கி தமிழர்கள்னு யாரை சொல்கிறோம்னா சங்க பரிவாரங்களை சேர்ந்தவர்கள், தமிழர்களாக இருக்கின்றவர்கள், தமிழர்களாக இருந்து கொண்டே சங்க பரிவாரங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களைத்தான் சுருக்கமாக சங்க தமிழர்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் தான் இந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட, அதாவது மாட்டுக்கறி சாப்பிட்றதா வேணாமா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, அதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தலை, அது வேறு. ஆனால் முஸ்லிம்கள் மட்டும் சாப்பிடவில்லை. இங்கே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பிரதான உணவே வந்து மாட்டுக்கறி. ஏன்னா அதுதான் வந்து விலை குறைவாக இருக்குது. இன்றைக்கு ஆட்டுக்கறியை விட அது விலை குறைவாக இருக்குது. அதனால் அது ஏழை மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதான உணவு அதுதான். முஸ்லீம்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதான உணவு அது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கின்ற இந்த அரசியல் பேசுகின்றவர்களே கூட மேலை நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது இதைத்தான் பிரதானமாக உண்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்கிருக்கின்ற சைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் சென்று தங்குகிற போது, அங்கே குடியேறுகிற போது இந்த உணவையெல்லாம் அவர்கள் விரும்பி சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசியலுக்காக, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த அரசியலை அவர்கள் இங்கே முன்னெடுக்கிறார்கள். அது வட இந்தியாவிலே இருந்து இன்றைக்கு தமிழகத்திலே கூட தலை தூக்கி இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு வீடு கொடுப்பது கிடையாது என்று ஒரு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை நானே கூட அனுபவித்திருக்கிறேன். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் மாட்டுக்கறி உண்பார்கள் என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், முஸ்லிம்களை தவிர மற்றவர்களும் நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் இதை தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதே வேளையில் அப்படி சாப்பிடுகின்றவர்களை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை. அதுதான் நாம் சொல்ல வருகின்ற உண்மை. ஆகவே இந்த அரசியல் என்பது சங்கிகள், சங்க பரிவாரங்களுடைய அந்த அரசியல் என்பது எதையாவது சொல்லி முஸ்லிம்களை எதிராக காட்டி ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய நோக்கத்திற்காகவே இவ்வாறு செய்யப்படுகிறதை தவிர, சங்க காலத்திலும் சாப்பிட்டு இருக்கிறார்கள், வேத காலத்திலும் சாப்பிட்டு இருக்கிறார்கள், இன்றைக்கும் கூட அவர்களே சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் உலக அளவிலே இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே இது இந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராகவும் அல்லது
முஸ்லீம்களைப் போல இருக்கின்ற சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தானே தவிர இதில் எல்லளவு உண்மை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.